ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். காலையிலே எழும்பி வேலைக்கு ஓடிடாதுங்க. காலையிலே எழும்பி மற்ற காரியங்களை சிந்திக்காதுங்க. அதாவது ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி சொன்னாங்க, ஹார்ட் அட்டாக் இன்னும் நிற்குது பாருங்கள். அது காலையில் 6லேருந்து 10 மணிக்குள்ளே தான் நிறைய நடக்கு. 60% இருக்கான், மற்ற நேரத்தில் 40%. அது ஏன் அப்படின்னா சொல்கிறாங்க, காலையில் எழுந்த உடனே செல்ஃபோன் பார்க்குறது, தேவையில்லாமல் மன அழுத்தத்தை ஏற்படுத்துறது, காலையில் எழும்பி யார்ட்டையாவது பேசுகிறது, மன அழுத்தத்தை தொடுறது, காலையில் எழும்பி எதையாவது சிந்திக்கிறது, இன்றைக்குள்ள பிரச்சனைகளை யோசிக்கிறது, இப்படி வாழ்க்கையை சிலர் கொண்டு போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ காலையில் எழும்பி என்ன செய்யணும்? கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு உலக மனிதர்கள் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். 5 மணிக்கெல்லாம் எழும்பிடுங்க, அப்பா சமூகத்தில் உட்காந்துருங்க, நல்லா பாடுங்க, நல்லா தோத்திரம்னு ஆராதிங்கப்பா. என் குடும்பத்தை, என் ஊழியத்தை, என் வேலையை, வியாபாரத்தை, பிஸ்னஸை உடைய கரத்தில் பூ கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஆசீர்வாதமாக போயிடும். 2012 சுவிட்சர்லாந்தை சார்ந்த 2 விமானிகள் சோலாரில் பறக்கிற விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. ஒரு சிறிய விமானம் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். பெருங்கடலை தாண்டறதுக்கு 5 நாள் ஆகும். ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு நம்பிக்கை வரும், நாளைக்கு காலையில் சூரியன் வந்த உடனே அது சார்ஜ் ஆகிரும். 17,000 வால்டேஜ் வர்ற மாதிரி பேட்டரிஸ் வச்சு அதை சார்ஜ் பண்ணிடுவாங்க. முழு உலகத்தையும் சுற்றி வந்தாங்க. ஒவ்வொரு கண்டமாக ஏறி போகிறதுக்கு அவங்க பிரயாசப்பட்டாங்க, ஏறி இறங்குறதுக்கு பிரயாசப்பட்டாங்க. இது உண்மை. வேண்டாம், அந்த ஃபோட்டோஸ் இருந்தால் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். இந்த சம்பவம் நடந்துச்சு, 2012 நடந்துச்சு. சக்ஸஸ் ஆச்சு. 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது போச்சு. ஒரு கார் போகிற மாதிரி ஒரு ஸ்பீடில் போய் நிதானமாக வந்தாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? இரவு போய் காலையில் வந்த உடனே சூரிய ஒளியில் பேட்டரி சார்ஜ் ஆகிரும், நாங்கள் ட்ராவல் பண்ணலாம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இயேசுவை சார்ந்து வாழ்க்கை செய்யுங்கள். ஜெபம் பண்ணி தோத்திரம் பண்ணி ஆண்டவர் ஆராதிக்காமல் காலையில் ஒரு வேலை செய்யாதுங்க. ஆமென். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். வாசிக்கலாமா? புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலிருந்து. புலம்பல் 3:22-23. ஆமென். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது ஆமென். கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். அவைகள் காலைதோறும் புதியவைகள். அந்த புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்க வேண்டிய வேலைக்கான கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜெபிக்கலாம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிருபைகளை பெற்றுக்கொண்டு புதிய நாளை கடக்க உதவி செய்யும். இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.